ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது தக்காளியும் சேர்த்து செய்கிறங்காட்டி இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்போ கடாயில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 3 பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பீஸ் தேங்காய், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் நம்ம வடிக்க போகிறதில்ல, ஸோ அதனால் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிட்டு இருக்க தக்காளி கூட இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், கொஞ்சமாக ட்ரை ஆகிரும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சாதம், இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிளறினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.